நியாயப்பிரமாணத்தை செய்யணும், கடைப்பிடிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் நான் எதுவுமே செய்ய வேணாமா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறாரு நீ எதுவுமே செய்ய வேணாம். அப்போ என்ன ஆண்டவரை செய்ய? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசு என்னை சுகமாக்குவார், இயேசு என்னை செழிப்பாக்குவார், இயேசு என்னை மேன்மைப்படுத்துவார், இயேசு நான் கேட்டதற்கு மேலே என் வாழ்க்கையில் அவர் பலமாய் கிரியை செய்வார்னு சொல்லி யாரெல்லாம் இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிறீங்களோ கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னுடைய வியாதியின் மத்தியில், உன்னுடைய பலவீனத்தின் மத்தியில், உன்னுடைய நோயின் மத்தியில், முடியாத சூழ்நிலையின் மத்தியில் நீ இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி சொல்லி அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டா போதும். அவருடைய நாமத்தில் எனக்கு சுகம் உண்டுன்னு சொல்லி நீ மனசார விசுவாசிச்சா போதும். விசுவாசிக்கிறவனுக்கு எத்தனை பேர் ஆமென்? எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை, தேவனுடைய ஆரோக்கியத்தை, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை, தேவனுடைய சமாதானத்தை காண்பாய், கண்டே தீருவாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.